கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய காலை வேத தியானம் 1 கொரிந்தியர் 15:58. எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அன்புக்குரியவர்களே, நாம் படுகிற பிரயாசம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற, தேசத்தின் எழுப்புதலுக்காக, சபையின் வளர்ச்சிக்காக, நம்முடைய பொருளாதார மண்டலத்தின் நிறைவுக்காக நாம் படுகிற பிரயாசம் ஒன்றும் வீணாக போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாம் காண வேண்டுமென்றால் 3 ஆலோசனையை பவுல் இங்கு சொல்கிறார். 1, உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 2, அசையாதவர்களாக இருக்க வேண்டும். 3, கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருக்கத்தை காண்கிறவர்களாக, வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆம், இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை துவண்டு போயிருக்கலாம். என் ஊழியத்திலே பலன் இல்லையே, என் சேவை வீணாய் போய்விட்டதோ, கர்த்தருக்காக நான் பட்ட பிரயாசம் வீணாய் போய்விட்டதோ, என் குடும்பத்துக்காக வடித்த கண்ணீர் வீணாய் போய்விட்டதோ. இல்லை, எல்லாவற்றையும் கணக்கு வைக்கிற கர்த்தர் உங்கள் பிரயாசத்துக்கு பலனை நிச்சயம் தருவார். உறுதியோடு இருங்கள், அசையாமல் இருங்கள். கர்த்தருடைய வேலையிலே, கிரியையிலே இன்னும் பெருகிக் கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் பிரயாசங்களுக்கு பலன் தந்து எங்களை தைரியப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் இந்த வேளையில் கம்பீரமான பதிலை அப்படியே பெற்றுக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.